இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை காண்பவர்கள் தந்தையை காண்கிறார்கள் என்று சொல்ல பிலிப்பு தந்தையை காட்டச் சொல்லுகிறார். இயேசுவுடன் இருப்பவர்கள், இயேசுவுடன் இணைந்து வாழ்பவர்கள், இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பவர்கள், இயேசுதான் தனக்கு வாழ்வு, வழி, உண்மை எல்லாம் அவர்தான் என்று உள்ளத்திலே, கருத்திலே, எண்ணத்திலே எல்லாம் ஒன்றுதான். உள்ளம், கருத்து, எண்ணம் இவைகளிலே, வார்த்தைகளிலே, செயல்களிலே ஒன்றித்திருப்பவர்கள், இயேசுவோடு ஒன்றித்திருப்பவர்கள் தந்தையை காண்கிறார்கள். இது இயேசுவினுடைய வார்த்தைகள். என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான். அதற்கு இயேசு ஒரு அடித்தளத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார், வேரை சுட்டி காட்டுகிறார். தந்தையை காண்பதற்கு, இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு, அதற்கு வேறாக இயேசு காட்டுவது என்ன? என் செயல்களை நீங்கள் நம்புங்கள். வார்த்தைகளை நம்பாவிட்டால் கூட என் செயல்களை நீங்கள் நம்புங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுளினுடைய முகம் நாம் தான், கடவுளுடைய ஆதார் கார்டு நாம் தான். அப்படி என்றால் நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி செயல்படுகிறோம், எப்படி தொடர்பு கொள்ளுகிறோம், என்னென்ன விதமான உறவை நாம் வளர்த்து கொள்ளுகிறோம், எதை வளர்க்க பாடுபடுகிறோம், நம்முடைய இலக்கு எது என்பதை நம்முடைய வார்த்தைகளிலே, செயல்களிலே காட்டுகிறோம். அதுதான் இயேசுவை காட்டும். ஆகையினால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக, கவனமாக, அர்ப்பண உணர்வோடு, எந்த அளவிற்கு இயேசுவோடு நாம் இணைந்திருந்தால் இப்படி செய்ய முடியும் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கடைசியாக அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். 28வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில, எங்கும் என்னுடைய சாட்சிகளாக இருங்கள். லூக்கா நற்செய்தியிலே 24:49 சாட்சிகளாக இருங்கள். திருத்தூதர் பணி 1:8 உலகெங்கும் என்னுடைய சாட்சிகளாக இருங்கள், நீங்களே என் சாட்சி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டலாம், பெரிய பெரிய சமபந்திகளை நாம் அமைக்கலாம், பெரிய கூட்டங்களை நடத்தலாம், பெரிய அளவில நாம் திருச்சபையில பெரிய தலைவர்கள் என்று பெயர் வாங்கலாம். ஆனால் நாம் அடிப்படையில் இவைகள் எல்லாவற்றிலும் கூட நாம் செய்ய வேண்டியது ஒன்று, இயேசுவிற்கு சாட்சியாக வாழ்வது. என்னை காண்பவன் இயேசுவை காண வேண்டும், என்னில் இயேசுவை காண்பவன் தந்தையை காண வேண்டும். அதற்கு எதை நம்ப வேண்டும், நம்புகின்ற அளவிற்கு நாம் நடக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார், என் செயல்களை நம்புங்கள். அதுபோல நம்முடைய செயல்கள் மற்றவர்கள் மத்தியிலே இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு சாத்தானுடைய சேனைகளின் சோதனைகள் நிறைய வருகின்றன. சாட்சியாக வாழ்வதற்கு நிறைய தடைகள் வருகின்றன. உலக ஆதாயங்கள் எங்கள் கண்முன் நிற்கின்றன. உலக இன்பங்கள், உடல் இன்பங்கள் எங்கள் கண்முன் நிற்கின்றன. உமக்கு நல்ல சாட்சிகளாக வாழ்வதற்கு தடைகளாக, இடைச்சுவர்களாக இவைகள் எழுகின்றன. ஆனால் உம்முடைய நாமத்தின் வல்லமை, உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதனுடைய வல்லமை எங்களை இதையெல்லாம் தாண்டி பயணிக்க செய்யும் என்று நம்பி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.